நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கூரைக்கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். இன்றைய சிலுவை தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றைய சிலுவை தியான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவை தியான நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு காரியத்தை குறித்து சிந்திக்கிறோம். அது இந்த 40 நாட்களும் நமக்கு அதிக பயனுள்ள காரியங்களை கற்றுத்தருகிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். இந்த நாளிலும் அதே ஒரு கண்ணோட்டத்திலே நாம் தியானிக்கவிருக்கிற அந்த தலைப்பு என்னவென்றால் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம், இந்த வேர்டை கேட்ட உடனே ஒரு மகிழ்ச்சி உண்டாதில்ல? எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச பாட்டு, இயேசுவின் நாமம் இனிதான நாமம். சுவிசேஷ ஒளி எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் இந்த பாட்டு டக்குன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு பார்த்தீங்களா? ஆதிய காலத்தில் எழுதப்பட்ட ஒரு அழகான ஒரு இனிமையான பாட்டு. இந்த பாட்டு ஒரு அர்த்தம் நிறைந்த அர்த்தம் பொதிந்த ஒரு பாட்டுங்கிறதுல எந்த மறுப்பும் நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கு அந்த நேரத்துக்குள்ளே போக முன்பதாக நம்ம ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாமா? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நிழலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேசும். இந்த சிலுவை தியான நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் புதிய சிந்தனையை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இடைப்படட்டும். உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படி எங்கள் உள்ளங்களை, எங்கள் இருதயங்களை திறந்துருளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இதுக்கு ஆதாரம் நம்ம எடுத்த வசனம் என்ன தெரியுமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். நான் வாசிக்கிறேன், கவனிக்கிறீங்களா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அதில் கடைசி கவனித்து பார்த்தீங்களா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஆமேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் நம்முடைய இயேசுவின் நாமம். இன்னைக்கு அநேக காரியங்கள் கிறிஸ்தவங்களாகிய நம்ம கண்ணில் மறைக்கப்பட்டிருக்கு. நிறைய காரியங்கள் நமக்கு தெரியல. நம்ம சாதாரண சின்ன சின்ன காரியங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம், பெரிய காரியத்தை விட்டுறோம். அப்படி நம்ம சிந்திக்காமல் விட்ட ஒரு காரியம்தான் இந்த இயேசுவின் நாமம். இயேசு என்கிற அந்த பெயர் தேவதூதர்களாலே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு பெயர். இயேசு என்கிற அந்த வார்த்தை ஒரு வல்லமை நிறைந்த வார்த்தை. இயேசு என்கிற வார்த்தையை கேட்டால் பிசாசுகள் நடுங்கும். அவ்வளவு வேல்யூபிள் வேர்டை நம்ம இன்றைக்கி சரியாக பயன்படுத்தலன்னு சொல்லுவேன். அந்த இயேசுங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ சக்தி இருக்குது தெரியுமா? இந்த சிந்தனை காலத்தில், இந்த தியான காலத்தில் நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். இயேசு 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 என்று சொல்லி முழங்கி பாருங்கள். இயேசு நாமத்தை குறித்து நிறைய பாட்டு, ஏராளமான பாட்டு இருக்குது. இப்பவும் இருக்குது, பழைய பாட்டு இருக்குது. நீங்கள் இயேசு சோர்வாக இருக்கும் பொழுது இயேசு, கவலையாக இருக்கும் பொழுது இயேசு, ஒரு தீர்மானம் எடுக்க முடியாமல் தாங்கி கொண்டிருக்கும் பொழுது இயேசு என்று சொல்லி பாருங்களேன். அது அவ்வளவு வல்லமையுள்ள நாமம். இயேசு என்கிற நாமம் சாதாரண நாமம் கிடையாது. இந்த நாமத்துக்கு நிறைய மதிப்புகள் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய கிரியைகள் இருக்குது. இன்றைக்கு ஒரு சில காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இயேசுவின் நாமத்துக்கு இருக்க எல்லா காரியங்களும் சொன்னால் இந்த 40 நாட்களும் அதை குறித்து தான் பேச வேண்டியிருக்கும். அத்தனை மதிப்பு மிக்கது, அத்தனை வல்லமை உள்ளது இந்த வார்த்தை. முதலாவதாக இயேசுவின் நாமம் எங்கே உயர்த்தப்படுகிறதோ, எங்கே அது மேலோங்கி நிற்கிறதோ அங்கே கர்த்தர் ஆளுகை செய்கிறார். ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்க, அந்த இடத்திலே ஒரு தெய்வீக சமாதானம், தெய்வீக பிரசன்னம் சொல்வதை நீங்கள் உணர முடியும். எவ்வளவு கஷ்டமாக இருக்கட்டுமே, எவ்வளவு பிரச்சனையாக இருக்கட்டுமே, இயேசு என்று முழங்கி பாருங்க. இயேசு என்ற முழக்கம் அந்த இடத்தில் உள்ள எல்லா கிரியைகளையும் மாற்றி ஒரு பெரிய வல்லமையை கடத்தி கொண்டு வரும். இயேசு என்கிற நாமம் ஒரு வல்லமை மிக்க நாமம். இந்த நாமம் பாருங்களேன்,
முதலாவதாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை நோக்கம் என்ன? பாவ மன்னிப்பு. பாவத்தை மன்னித்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விடுதலையை நாம் சுதந்திரத்துக் கொள்ள, அப்படித்தானே? அந்த பாவ மன்னிப்பு எங்க துவங்குது தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் தான் துவங்குது. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாம், அதான் உண்மை. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43வது வசனம் இப்படி இருக்கு பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமம் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. நமக்கு மன்னிப்பதற்கு மனிதன் கிடையாது. மனிதர் யாரும் எதுவும் செய்ய முடியாது. குருவானவர்கள் எதுவும் செய்ய முடியாது. ஊழியக்காரர்கள் எதுவும் பண்ண முடியாது. மன்னிக்கிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தினாலே மன்னிப்பு உண்டு என்பதை தீர்க்கதரிசிகள் முன்பாகவே சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கட்டாயம் தேவை என்ன? ரட்சிப்பு. இன்னொரு பத்திரம் சொன்னா பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பு எங்கிருந்து கிடைக்குது? இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமம் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. இயேசுவின் நாமத்தை சும்மா எல்லாரும் சொல்லிட முடியாது. சும்மா இந்த சாதாரண உலகத்தில் உள்ளவங்க பெறலாம் சொல்லிட்டு வாழ்க வாழ்க சொல்லிட்டு போகலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளமே நடுங்கும். பாவத்தோடு அந்த நாமத்தை உச்சரிக்க முடியாது. இயேசுவின் நாமம் பாவ மன்னிப்பை தருகிறது. முக்கியமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? இயேசுவின் நாமம் உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பை தருகிறது. இயேசுவின் நாமம் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறது. இயேசுவின் நாமம் உங்களையும் என்னையும் உளையான சேற்றிலிருந்து மீட்கிறது. எவ்வளவு வல்லமையான நாமம் பார்த்தீங்களா? வேற என்ன வேணும் நமக்கு? கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன வேணும் பிரியமானவர்களே? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசுவின் நாமம் கொடுக்கிறது. வேற என்ன வேணும்? முதல்ல மிக பிரமாதமாக இந்த காரியம் வெளிப்படுகிறது. அடுத்தால பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான காரியம், வேற யாருக்குமே இந்த சாக்கியம் கிடைக்காது. இன்றைக்கு கடவுளை கண்டுகொள்ளும்படியாக, கடவுளை தொழுது கொள்ளும்படியாக எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே தேவையில்லை. 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடி வருகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருப்பேன். வேற என்ன வேணும்? வேற என்னங்க வேணும்? நீங்க மலை ஏறி போக வேண்டாம், கடல் தாண்டி போக வேண்டாம், வேற ஊருக்கு போக வேண்டாம், பயணப்பட்டு போக வேண்டாம், புனித ஸ்தலங்களுக்கு ஓடி போக வேண்டாம். நீங்க 3 பேர் இயேசுவின் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அங்கே நடுவில் வராரு. இயேசுவின் நாமத்தில் வல்லமை பார்த்தீங்களா? நீங்க சும்மா கல்யாண கூட்டத்துக்கோ இல்லாட்ட காது குத்து கூட்டத்துக்கோ கூடணும், அது கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கூடி வரும் பொழுது, பெரிய கூட்டம் இல்லை, 2 பேர் 3 பேர் கூடி வரும் பொழுது, இயேசுவின் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது நடுவில் வராரு. இயேசுவின் நாமத்துக்கு இருக்க வேல்யூ பார்த்தீங்களா? இயேசு நடுவில் வராருங்க. 3 பேர் இருந்தால் போதும். அவன் பணக்காரனா? தேவையில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டவனா? எதுவும் தேவையில்லை. இந்த ஜாதியா? தேவையில்லை. இந்த வம்சமா? தேவையில்லை. நல்ல அழகானவனா? தேவையில்லை. அறிவு படைத்தவனா? தேவையில்லை. 3 சாதாரண உள்ளங்கள் இயேசுவின் நாமம் இயேசுவையே கொண்டு வரும். எங்கே? ஓரத்தில் அல்ல, நடுவில். எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம் பார்த்தீங்களா? 3 பேர் கூடும் பொழுது, இயேசுவின் நாமத்திலே கூடும் பொழுது நம்மளோட நடுவில் ஆண்டவர் வராரு. இவ்வளவு நல்ல ஆண்டவரை பெற்ற வேற ஜாதி எது? எங்கேயாவது இப்படி ஆண்டவர் உள்ள சமீபம் பார்க்க முடியுமா? நம்ம நடுவில் இருக்காருங்க. நம்ம கை நீட்டினா ஃபீல் பண்ண முடியும் அவர் பிரசங்கத்தை. அவர் பிரசனம் நம்மை தாக்கும். உண்மையாக இயேசுவின் நாமத்திலே கூடி வரும் பொழுது, 3 பேராக கூடி வரும் பொழுது இயேசு நடுவில் இருக்கிறார். முதலாவது என்ன குறிப்பிட்டேன்? இயேசுவின் நாமம் பாவ மன்னிப்பை தருகிறது. 2வதாக இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது இயேசு நம்முடைய நடுவிலே வருகிறார். 3வது காரியக்காரங்க, இயேசுவின் நாமம் விசுவாசிகளுக்கு ஒரு அடையாளம். ஆண்டவர் சொன்னா பார்த்தீங்களா? என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். விசுவாசிகளுக்கு அடையாளங்கள், விசுவாசிகளால் நடக்கும் காரியங்கள் என்ன? அடையாளங்கள் ஆவன அப்படின்னு வசனம் ஆரம்பிக்குது. எந்த வசனம் தெரியுமா? அந்த வசனம் சொல்றபடியே இயேசுவின் நாமத்தினாலே நம்ம பிசாசுகளை துரத்த முடியும். பிசாசு முன்னாலே போய் இயேசுன்னு சொன்னா பிசாசு அள்ளி ஓடும். எங்க பிரதர் ஓடுது? சொல்லி பார்த்தேன். இல்லை, நம்ம சரியில்லை. நம்ம பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்ம ஆண்டுக்கு பிரியமில்லா காரியம் சொல்லிட்டு இயேசுங்கிற நாமத்தை பயன்படுத்தினா அது சரி கிடையாது.
உண்மையாக இயேசு விசுவாசிச்சுட்டு பிசாசு பக்கத்தில் இயேசுன்னு சொன்னால் போதுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை கையில் எடுப்பாங்க, சாவுக்கு எதுவான அவளை சேதப்படுத்தாது. இது எது? விசுவாசிகளுக்கு அடையாளம். என்ன அடையாளம்? இயேசுவின் நாமத்தினாலே இவங்கள செய்வாங்க. ஒருத்தர் விசுவாசியாக இருந்தால், ஒருத்தர் ஆண்டவர் பிள்ளையாக இருந்தால், அவன் இயேசுவின் நாமத்தை முழங்குவான். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்வான். தனியாக கிடையாது, அவன் கிடையாது, அவன் மூலமாக கிடையாது, அவனுடைய சக்தியாக கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிகளுக்கான அடையாளம், இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்வாங்க. முதல்ல பார்த்தோம், இயேசுவின் நாமம் பாவ மன்னிப்பை தருகிறது. அடுத்தால பார்த்தோம், இயேசுவின் நாமம் அவரை நம்முடைய நடுவிலே கொண்டு வருகிறது. மூன்றாவதாக பார்த்தோம், இயேசுவின் நாமம் அற்புதங்களை செய்கிறது விசுவாசிகள் மூலமாக. எவ்வளோ வேல்யூபிள் நாமம் பார்த்தீங்களா இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நம்ம போல் சொன்னார் இல்லையா, சரியாகத்தான் சொன்னார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தினாலே எது கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீங்க. இது நமக்கு நல்லா தெரியும்ல, ஜெபம் பண்ணி முடிக்கும்போது சொல்லல, இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் பிதாவே ஆமேன் சொல்லி முடிக்கிறோம்ல. இயேசு கற்றுக் கொடுத்தாரு. இன்றைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால கேட்கறது கிடையாது. நீண்ட ஜெபத்தை பண்ணுவாங்க, முடிச்சுட்டு ஆண்டவரே எல்லாத்தையும் செய்யுங்க முடிச்சிருவாங்க, ஆமேன். சரி கிடையாது. ஜெபம் இயேசுவின் நாமத்தினாலே முடிக்கப்பட வேண்டும். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் அதுதான். பரமண்டலத்திற்கு பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்து இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய விண்ணப்பங்களை தேவசமத்தில் வைக்கும் பொழுது, நம்முடைய எண்ணங்களை கொண்டு செல்லும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் பொழுது நடக்கும். நல்ல அழகாக சொல்றார் ஆண்டவர், நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கல, கேளுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி மிகுதியாக பெற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்களா? அடுத்தால பாருங்க, நீங்கள் என் நாமத்தினால இது வரைக்கும் ஒன்றும் கேட்கல, அவர் நம்ம எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுற, நீங்கள் தான் கேட்கல, நான் எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, அவனுக்கு எல்லாம் எழுதி கொடுத்துரு, என் நாமத்தில் கேள்வி சொல்லிட்டு நீ கேட்க மாட்டேங்கிற, நீ கேட்காம உட்காந்து ஒன்றும் இல்லை கவலைப்படுற. ஆமாம், தப்பு நம்ம பக்கம். இயேசுவின் நாமத்தில் கேட்க துவங்குங்க, இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. இயேசு நாமத்தில் கேட்கும் பொழுது கட்டாயமாக கிடைக்கும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனம் எழுந்து பாருங்க, எதை கேட்டாலும் கிடைக்குமா? வேற என்னங்க வேணும்? வேற என்ன வேணும் நமக்கு? இயேசுவின் நாமத்தினாலே கேளுங்க. இயேசு நாமத்தினாலே கேட்கல, கேட்டால் பெற்றுக்கொள்வீங்க, சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்களா? அடுத்தபடியால் இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் கிடைக்கும். எவ்வளோ மேலான நாமம்! வேறு என்னங்க வேணும்? இந்த தியான நாட்களிலே இயேசுவின் நாமத்தை குறித்து அதிகமாக தியானுங்க. தாவீது சொல்றார் இல்லையா, படுக்கையிலே தேவனை தியானித்து கொண்டே இருப்பேன். என்ன தியானம் பண்ணுவார்? இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் உன்னதர், இயேசுவே இயேசுவே இயேசுவே. படுக்கையில் சொல்லி பாருங்க. வேதனைகள், வலிகள், வியாதிகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் என்னென்ன உண்டு அத்தனையும் ஓடி போகும். இயேசுவின் நாமம் வல்லமை நிறைந்தது, இயேசுவின் நாமம் மகிமை நிறைந்தது, இயேசுவின் நாமம் அற்புதங்களை செய்யக்கூடியது. எவ்வளோ அற்புதமான நாமம் பார்த்தீங்களா? அடுத்தபடியாக ஞான ஸ்நானம். இது உபதேசங்களுக்கு அடுத்த ஒரு போதனை. இன்றைக்கு ஞானஸ்நானம் எப்படினாலும் கொடுக்கலான்னு இருக்குது. அப்படி கிடையாது. இயேசுவின் நாமத்தினால தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். யார் சொன்னாங்க? ஆண்டவரே சொன்னார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் பேர் இல்லாமல் பிதாவின் பேரிலோ பரிசுத்தாவின் பேரிலோ தனிமையாக கிடையாது. குமாரன் நிறைவாக இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கணும். நல்லா கவனித்து பார்த்தீங்களா? இயேசுவின் நாமம் பாவ மன்னிப்பு கொடுக்கிறது. இயேசுவின் நாமம் 3 பேர் இருக்கும்போது நடுவில் வர வைக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிகள் மூலமாக அடையாளமாக அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமம் பெரிய பெரிய காரியங்களை சாதித்து வருகிறது. இயேசுவின் நாமம் கடைசியாக கேட்டால் கொடுப்போம் என்ற நிலை கொண்டு வருகிறது. இயேசுவின் ஞானத்தினாலே ஞானஸ்நானம் பெறும் பொழுது நாம் முழுமை அடைகிறோம். கிறிஸ்தவ சாக்கர்மந்துகள் ஒன்றாகிய ஞானஸ்நானத்தை பெறும் பொழுது முழுமை அடைகிறோம். அடுத்தபடியாக இயேசுவின் நாமத்திலே பிசாசு ஓடும். ஒரு தடவை இயேசு அவர்கிட்ட வந்தாங்க. ஐயா, ஒருத்தர் உங்கள் நாமத்தில் பிசாசு துரத்துறாங்க, நாங்கள் அவரை விரட்டலாமா? ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமத்தினால பிசாசை விரட்டுறவே என்னை குறித்து தீதான காரியங்கள் சொல்ல மாட்டான், என்னை குறித்து தப்பாக பேச மாட்டான்.
மார்க் 9:39 எப்படி இருக்குது? என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான் அவன் போய் சொல்லிட்டு போகிறான். என் நாமத்தினால பிசாசு விரட்டிட்டு போகிறான். சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே அது எப்படி விடக்கூடாது, உங்கள் பேரை அவன் யூஸ் பண்ணுறான், பண்ணிட்டு போகிறான். இயேசுவின் நாமத்தினாலே மற்றவங்க அற்புதம் செய்யும் பொழுது இயேசு அனுமதித்தார். சீசர்கள் அதட்டினார். அவங்க பண்ணிட்டோம், அவன் என்னை பற்றி தப்பாக சொல்ல மாட்டான். அப்போ என்ன அர்த்தம்? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தவன் தப்பு செய்ய மாட்டான். அதான் இயேசு குறித்து சொல்கிற ஸ்டேட்மெண்ட். இயேசுவின் நாமத்தை ஒருத்தர் பயன்படுத்துகிறான், அவன்கிட்ட தப்பு இருக்காது. தப்பான எவனும் இயேசுவின் நாமத்தை சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியுமா? ஒருத்தர் இயேசு நாமத்தை பயன்படுத்தினான். ஆமாம், பவுல் இந்த நாட்களிலே ஒருத்தர் அப்போஸ்தலர் 19:13 முதல் 17 வாசித்து பாருங்களேன். ஒருத்தர் தப்பாக பயன்படுத்தான் இயேசு நாமத்தை. என்ன சொன்னான் தெரியுமா? இயேசு நாமத்தை அவன் கடவுளை ஏற்றுக்கொள்ளலை, ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை, ஆண்டவர் பிள்ளை இல்லை. அவன் அங்கே பிரசங்கம் பண்ணான். இயேசு நாமத்தால் பிசாசியை போனான். அந்த பிசாசை சொல்லி என்ன சொல்லி தெரியுமா? இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், போப்பா. பிசாசு கிண்டல் பண்ணிச்சு. யார? இயேசுவின் நாமத்தை உண்மையாக அறியாத, இயேசுவின் நாமத்தை தவறாக பயன்படுத்திய, இயேசுவின் நாமத்தை துச்சமாக நினைத்த ஒரு மந்திரவாதியை, ஒரு மாயக்காரனை பார்த்து பிசாசு, போப்பா, இயேசுவின் நாமத்தை யார் பயன்படுத்தணுமோ அவன் பயன்படுத்தாதான் நான் படுப்பேன். நீலாம் சும்மா கண்டவங்களும் இயேசுவின் நாமம் ஒன்றும் நடக்காது. ஆமாம், நீங்கள் சரியில்லாமல் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த முடியாது. அக்கா சும்மா இந்த பகல் பூரா சண்டை போட்டுக்கிட்டு சேட்டை பண்ணிவிட்டு ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு நைட்டுக்கு வந்துட்டு இயேசுவேன்னா ஆண்டு என்ன சொல்ல, உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். அற்புதம் பண்ணாலும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரே. பெரிய அதிசயம் பண்ணி உனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரே. இயேசுவின் நாமத்தை சொல்ல வேண்டியவர்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய விதமாக சரியாக சொல்ல வேண்டும். அப்போதான் அந்த இயேசுவின் நாமம் மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செயல்படுத்தும். இறுதியாக ஒரு காரியம் சொல்கிறேன். எபேசியர் 1:20 இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது, இயேசுவின் நாமம் அநேக காரியங்களை கட்டுப்படுத்துகிறது. துரைத்தனம்னா என்ன? பெரிய ஆளுகையில் இருக்கவங்க பாருங்க, அவங்க உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய காரியங்களை கேள்விப்படுறீங்களே, கவலைப்படாதீங்க. துரைத்தனங்களும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அடுத்தால அதிகாரம் ஒன்றும் செய்ய முடியாது. பெரிய பவர் இருக்கானா உங்களுக்கு மேலே? பெரிய பவர் இருக்கானா? ஒன்றும் செய்ய முடியாது. துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும், என்னடா வல்லமைக்கும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. வல்லமே நாங்கள் குறிப்பிடப்படுறது பிசாசுடைய கிரியைகள்லாம் அங்கே நிற்காது, ஓடி போயிடும். துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலும் மறுமையிலும் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எவ்வளோ அற்புத நாமம் பார்த்தீங்களா? இயேசுவின் நாமம் எவ்வளோ அதிசயமான நாமம் பார்த்தீங்களா? இயேசுவின் நாமம் பாவ மன்னிப்பை தருகிறது. இயேசுவின் நாமம் அவரை நமக்கு சமயமாய் கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்திலே கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிகள் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார்கள். இயேசுவின் நாமத்தினாலே பேய்கள் ஓடி போகும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, இயேசுவின் நாமத்தை குறித்து அது என்னென்ன செய்யும் சொல்லி இன்னும் பெரிய பட்டியலே பைபிள் பூரா இருக்கு. நான் ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சோம்னா இந்த தியான நாட்கள் பூரா இயேசுவின் நாமத்திலே கழிஞ்சிடும், வேறு யாரும் பேச முடியாது. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் அற்புதமான நாமம், இயேசுவின் நாமம் மகிமையான நாமம். சொல்லி பாருங்க, உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் நெகிழுதையா, பக்தன் பாடினார்ல. சொல்லி பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக, ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக ஜீவித்து, ஆண்டவருடைய ஊழியம் செய்வர்களாக இருந்து அந்த சூழ்நிலையிலே இயேசு என்று சொல்லி பாருங்க, அங்கே வல்லமை விளங்கும். சும்மா பேருக்காக சொல்லாதீங்க, நான் கிறிஸ்தவன், நான் இயேசுன்னு சொல்லி பார்ப்பேன், ஒன்றும் நடக்காது. இயேசு என்று நீங்கள் எப்போ சொல்லணும்? அவர் பிள்ளையாக இருக்கும் பொழுது இயேசு என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ரொம்பலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், இயேசு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பெரிய வல்லமை விளங்கும். நம்முடைய பிரபல ஊழியக்காரர் எம்எல்ஏ ஒரு அழகான பாட்டு படிச்சிருக்காங்க, கேட்டிருக்கீங்களா? இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம், இயேசுவின் நாமம் துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் பேய் பிசாசின் தந்திரத்திற்கும் இம்மையிலும் மறுமையிலும் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம், இயேசுவின் நாமம்,
எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எவ்வளோ அருமையான பாட்டு பார்த்தீங்களா? இயேசுவின் நாமம் உண்மையாகவே எல்லாவற்றுக்கும் மேலானது. இயேசுவின் நாமத்தினாலே நாம் எல்லா காரியங்களும் செய்ய முடியும். பிரியமானவர்களே, இந்த சிலுவை தியான நேரத்திலே, சிலுவை தியான காலத்திலே இயேசுவின் நாமத்தை அதிகமாக தியானம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை அதிகமாக சொல்லி பாருங்க. இயேசு 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 இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் அவர் இயேசு. இயேசுங்கிற வார்த்தையே பலமே நிறைந்த வார்த்தை. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமையை நாங்கள் அறியாதவர்களாக, இயேசு என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக இத்தனை காலம் ஜெபித்து விட்டோம். இயேசு என்ற வார்த்தை இத்தனை வல்லமைகளை உள்ளடக்கி இருக்கிறது. இயேசு என்ற வார்த்தை இவ்வளவு மகிமை நிறைந்தது. இயேசு என்ற வார்த்தை மிக அருமையானது. என் வாழ்க்கையிலே உம்முடைய நாமத்தை பயன்படுத்தி உம்முடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.